சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இந்த மாதிரி படைப்பட்டாலுமே நடிக்கிற பராசக்தி திரைப்படம் அப்படிங்கிறது ஜனவரி 10 பல தடைகளை தாண்டி வேர்ல்டு வைடா மாசான ரிலீஸ் அப்படிங்கிறதா இருக்கு. இந்த ஒரு திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் டைம் படி காலைல 6 மணிக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவர்சீஸ்ல கூடிய நம்ம நண்பர்கள் இந்த ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த படத்தோட வில்லனான ரவி மோகன் அவரோட என்ட்ரி எப்படி இருந்தது, ஸோ அதுக்கான ஃபேன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் இல்லாமல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரவி மோகன் அவர்களை நான் வந்து இது வரைக்கும் ஹீரோவாக பார்த்துருக்கேன்டா, ஆனால் இது வரைக்கும் நான் அவரை வந்து வில்லனாவே வந்து பார்த்ததில்ல. இவரை வில்லனா நம்மளால ஏற்றுக்க முடியுமாங்கிற ஒரு பயத்தில் தான் படத்தில் போனேன். இது வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதியை வில்லனா பார்த்துருப்போம் ஹீரோவில் இருந்து. ஸோ அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுது, இவரையும் நம்மளால் ஏற்றுக்க முடியுது. இத்தனை நாள் இந்த மணிக்கான ஒரு வில்லன் முகம் உங்களுக்குள்ளே எங்கே இருந்தது ரவி மோகன்? நீங்கள் ஹீரோவாகவே பார்த்துருக்கேனே. ஸோ உங்களை ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டரை தான் இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ உங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து மேன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு உங்களை ஒரு ஹீரோ மெட்டீரியலை பார்த்துட்டு வில்லனாக நீங்கள் சாதிச்சிருவீங்களான்னு நினைக்கும் போது வில்லனாகவும் நான் சாதிப்பேன்டா. அந்த மணிக்கான ஒரு தரமான என்ட்ரி, ஒரு தரமாக வந்து பண்ணியிருக்காரு. ஒரு மாஸ் வில்லனை பார்த்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. செம்மையான ஆப்போனன்ட் சிவகார்த்திகேயனுக்கு ரெடியாக இருக்காரு அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோலையே நம்ம சுதா கவுந்தர் தரமாக வந்து காட்டியிருக்காங்க. ஒரு படத்தில் ஹீரோ என்ட்ரியோட வில்லன் என்ட்ரி தான் முக்கியம். அப்போனா தான் அது ஒரு படத்தோட சக்ஸஸுக்கு இருக்கும். அதை சுதா கவுந்தர் செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம சுதா கவுந்தர் வந்து பாராட்டி ஆகணும். ஸோ எல்லாரோட என்ட்ரியை விட நான் ரவி மோகன் என்ட்ரிக்கு தாங்க ரொம்ப ஹைப்பில் இருக்கேன். நீங்களும் அதே ஹைப்போட 9 மணிக்கு போய் படத்தை பாருங்கள். என்ன மணிக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ வரும். ஸோ படத்தை பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பாருங்கள். ஸோ ட்விட்டரை ஓப்பன் பண்ணிடுறீங்க, படத்தை பார்க்குற முன்னாடி ஸ்பாயிலர் ஆயிரும். நன்றி, வணக்கம்.